வணக்க மக்களே. மகளிர் உரிமைத் தொகை ரூ. 1000 வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது குஷியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ரூ. 1000 யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்த மாண்புமிகு மகளிர் திட்டத்தின் மூலியமாக மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு ரூ. 2500 பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறதா சொன்னாங்க. அது எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு முக்கிய அறிவிப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 1000 நீங்கள் வந்து இந்த முறை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா போன முறை ஸ்டாலின் அவர்கள் குடும்ப தலைவிக்கு ரூ. 1000 மாதம் மாதம் அறிவிக்கும் போது நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா தவறான முறையில் விண்ணப்பிச்சு அதை பார்த்தீங்கன்னா வாங்காமல் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் விண்ணப்பிச்சுக்கோங்க. எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள், உதவித்தொகைகள் மற்றும் நலத்திட்டங்கள் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். குடும்ப தலைவிகள் அனைவரும் எப்போ இந்த ரூ. 1000 கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு குஷியான அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு மாதம் மாதம் ரூ. 1000 அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 25 மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 1000 கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த ஏப்ரல் மாதம் வரைக்குமே இந்த உதவித்தொகை ரூ. 1000 வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த மே மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உரிமைத்தொகை கிடைக்குமா கிடைக்காதான்னு மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தேகத்தோடு இருந்தாங்க மற்றும் கவலையோடு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு தீர்வு காண்ற விதமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சற்று முன் வந்து ஒரு முக்கியமான குஷி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரூ. 1000 15ஆம் தேதி வந்து பெண்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகும். கூடவே மெசேஜும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோனுக்கு வந்து போயிடும். ஆனால் இந்த மே மாதத்திற்கான உரிமை தொகை ரூ. 1000 இந்த 15ஆம் தேதி வரவு வைக்கப்படாது. இதற்கான தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும். ஏன்னா இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரூ. 1000 பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேலும் பார்த்தீங்கன்னா தொடரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஃபிளாஷ் நியூஸை தமிழ்நாடு முழுக்க இதான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ரூ. 1000 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மகளிர் உரிமை திட்டத்தின் மூலியமாக ரூ. 1000 வாங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விண்ணப்ப முறையும் தேவையில்ல. நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆயிரும். எந்த பிரச்சனையும் கிடையாது. கூடுதலாக உங்களுக்கு மெசேஜும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வந்துடும். அதே மாதிரி ஏற்கனவே இந்த ஸ்கீமில் மறுபரிசீலனைக்காக மேல்முறையீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு ரூ. 1000 கட்டாயமாக கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தகுதியற்றவர்னு சொல்லிட்டு உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நிறைய பேர் மீண்டும் மீண்டும் மறுபரிசீலனைக்காக மேல்முறையீடு செஞ்சிருப்பீங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா கூடுதலாக 4 லட்சம் பேர் வந்து லிஸ்ட்டில் வந்து பெயர் சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே 1,31,00,000 பேருக்கு வந்து ரூ. 1000 மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்களுடைய மனைவிகள் மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய மனைவிகள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பெயரும் வந்து லிஸ்ட்டில் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்கீமை பொறுத்தளவு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இந்த ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த மகளிர் உரிமை தொகை பொறுத்தளவு அனைத்து பெண்களுக்கும் தகுதியுடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூ. 1000 ஆனது அதற்கான தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும்னு விஜய் அவர்கள் வந்து இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்த இந்த மாண்புமிகு மகளிர் திட்டத்தின் மூலியமாக அடுத்தது ரூ. 2500 கொடுக்க போகிறாங்க. அதற்கான ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அதற்கான அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த தேதி தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. ஆனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் செய்வோம். இன்னொரு முக்கியமான விஷயம், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஸ்கீம் மூலியமாக ரூ. 2500 கிடையாது. 60 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் 21 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷனாக ரூ. 3000 பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இந்த தாவேகா ஆட்சியில் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய ஸ்கீமாக பார்க்கப்படுது. இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான எக்ஸ்பிளைன் வீடியோ நான் இனி வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கு இந்த மே மாதத்திற்கான உரிமை தொகை ரூ. 1000 கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சந்தேகத்தோடு இருந்தாங்க. ஸோ அதற்கு பதிலளிக்கிற விதமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது ஒரு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஆர்டிகலாகவும் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 வரவு வைக்கப்படுவது குறித்து முதல்வர் விஜய் நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய நிலையில் விரைவில் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அதாவது பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கான உரிமை தொகை ரூ. 1000 கட்டாயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தேதியில் பார்த்தீங்கன்னா வர வைக்கப்படாது. ஸோ கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் விஜய் கூறியிருப்பது என்ன அப்படின்னா மே மாதத்திற்கான ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைப்பு செய்து விரைவில் வர வைக்கப்படும் என விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக அரசியல் ரீதியாக அமைச்சர் இருப்பாங்க. அதே மாதிரி நிறையா அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க கூட ஆலோசித்து இதுக்கு வந்து மறுபரிசீலமைப்பு பார்த்தீங்கன்னா செஞ்சு அதுக்கப்புறமா தான் ஸோ புதிய லிஸ்டின் படி பார்த்தீங்கன்னா ரூ. 1000 ஆனது உரிமை தொகை மூலியமாக வந்து கிடைக்கும். நிறையா பேருடைய பெயர் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலிருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் கட்டாயமாக இந்த ரூ. 1000 வந்து கிடைக்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. கூடுதலாக இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான தமிழ் புதல்வன், புதுமை பெண் ஆகிய திட்டங்களின் மூலியமாக பயன்பெற்று வரும் பயனாளிகளுக்கு நேற்று தலா ரூ. 1000 வரவு வைத்து விஜய் அவர்கள் அரசு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட்டார். ஸ்டாலின் அவர்கள் தொடங்கப்பட்ட இந்த
தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு ரூ. 1000 வந்து ஒவ்வொரு மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நேற்று தினமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து வர வச்சுட்டதா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குஷியான அறிவிப்பு வந்து மாணவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்கீமின் படி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல 7ஆம் தேதி 8ஆம் தேதியிலேயே ரூ. 1000 வந்து அவர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதவி ஏற்கிறதுக்கு லேட் ஆனதுனால ஒரு 5 நாள் தாமதமாகி பார்த்தீங்கன்னா வர வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னா உங்களுடைய கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை. உங்களுடைய 10th மற்றும் 12th மார்க் ஷீட் இருந்தாலே போதும். அதே மாதிரி நீங்கள் அரசு பள்ளியெலாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான சான்று இருந்தாலே போதும். இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் மற்றும் புதுமை பெண் ஆகிய திட்டத்தில் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ரூ. 1000 அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ரூ. 1000 ஸ்கீம் வந்து இனிமேல் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கல்லூரியில் வந்து 1ஆம் ஆண்டு முதல் 3ஆம் ஆண்டு முடிக்கிற வரைக்குமே இந்த பணமானது உங்களுடைய வங்கி கணக்கில் வரும். ஸோ பிஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. முந்தைய திமுக அரசில் தொடங்கப்பட்ட நல்ல திட்டங்கள் நம்ம ஆட்சியிலும் தொடரும் என விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மகளிர்களுக்கான இலவச பேருந்து சேவை பார்த்தீங்கன்னா தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாதம் ரூ. 1000 பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உரிமை தொகை ரூ. 1000 பார்த்தீங்கன்னா உயர்த்தி ரூ. 2500 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக அரசால் கொண்டு வரப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, அது வந்து நம்ம ஆட்சியிலும் தொடரும் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான ரூ. 1000 உதவித்தொகையும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வர வச்சிருக்காங்க. அந்த வகையில் மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை வர வைக்கப்படும் நிலையில் நாளை அந்த தொகை வர வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஸோ ஏன்னா 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது ரூ. 1000 டானு வங்கி கணக்கில் வந்து வர வச்சிருவாங்க. ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா வர வைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரும் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எழுந்துள்ளது. இது குறித்து நிதித்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். இது குறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 திட்டம் மறுசீரமைப்பு செய்து விரைவில் பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு வர வைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அதாவது நிதித்துறை சம்பந்தமான அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் சம்பந்தமாக எல்லாமே ஆலோசனை அவர்கள் விஜய் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்புறமா தான் விஜய் அவர்கள் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை ரூ. 1000 ஆனது மே மாதத்திற்கு வந்து கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ இந்த மாதத்தினுடைய 20ஆம் தேதிக்கு அப்புறமோ இல்லைனா 25ஆம் தேதிக்கு அப்புறமோ பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும். ஏன்னா இந்த ஸ்கீமை பொறுத்தளவு மறுசீரமைப்பு வந்து செய்யணும். விரைவில் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சு பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் நாங்கள் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் ரூ. 1000 கொடுத்துட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் 2500 கொடுக்குறது வரைக்குமே இந்த ரூ. 1000 ஸ்கீம் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு வந்து இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த ரூ. 1000 உரிமை தொகையை புதிய பயனாளிகள் யாருமே விண்ணப்பிச்சு வாங்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் திமுக ஆட்சியில் விண்ணப்பிச்சு மாதந்தோறும் ரூ. 1000 வாங்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது அந்த பட்டியலில் இருக்கும். ஸோ இதை வந்து மறுபரிசீலனை வந்து செய்ய போகிறாங்களாம். மறுசீரமைப்பு செஞ்சு அதுக்கப்புறமா பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா போலியான ரேஷன் அட்டைகள் மற்றும் இறந்தவர்களுடைய பெயர் வந்து நீக்காமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை செஞ்சு ஸோ 1,30,00,000 பேருக்கு வந்து வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா 4,00,000 பேருக்கு வழங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் நிறையா பேருடைய பெயர் பார்த்தீங்கன்னா பட்டியலில் வந்து விடுபடலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஒருவேளை உங்களுடைய பெயர் வந்து பட்டியலிருந்து தூக்கிட்டா கூட இந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் வந்து தகுதியற்றவர்கள், உங்களுடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபோன்லேயே மெசேஜ் வந்துடும். இது வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பருக்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துடும். அதையுமே நீங்கள் அடிக்கொருக்கா பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்கள் அறிவித்த மாண்புமிகு மகளிர் திட்டத்தின் மூலியமாக ரூ. 2500 ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உரிமை தொகையாக எப்போ கொடுக்க போகிறாங்களோ அதுக்கு முந்தைய மாதம் வரைக்குமே இந்த ரூ. 1000 ஸ்கீம் வந்து தொடரும் அப்படின்னு இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 2500 ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அதிகாரிகளுடன் பார்த்தீங்கன்னா ஆலோசனை செஞ்சு அந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், 60 வயதுக்குட்பட்ட பெண்கள் யாரெல்லாம், தகுதியுடைய ரேஷன் கார்டுகள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டியல் போடுவாங்க. ஸோ தமிழகத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகளுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குடும்பத் தலைவிகள் அனைவருக்குமே வந்து கிடைக்கும். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முதியோர் பென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சற்று உயர்த்தி ரூ. 3000 பார்த்தீங்கன்னா இனிமேல் கொடுக்கலாம். ஸோ அங்கே ரூ. 3000 வாங்கிட்டு இங்கே இந்த ஸ்கீமில் ரூ. 2500 கொடுக்கணும் அப்படின்னா அது நிதி சுமை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கலாம் அப்படின்னு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ரூ. 3000 முதியோர் பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு ஸோ இந்த ரூ. 2500 ரேஷன் கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மகளிர் திட்டத்தின் மூலியமாக கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டத்தின் மூலியமாக ரூ. 1000 வந்து வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி முடிஞ்ச உடனே இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நுப்பாட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே ஸோ இந்த ஸ்கீமுக்கான பணிகளை பார்த்தீங்கன்னா எடுத்து ரூ. 1000 வந்து கிரெடிட் செஞ்சிருக்காங்க. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா இதற்கான வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா ரூ. 1000 வர வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் யாராச்சும் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஸோ அவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லுங்கள், இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அவர்களுடைய கல்வி செலவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து தொடர்ந்து செயல்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி 200 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்த உடனே அமல்படுத்தியிருக்காங்க. அதற்கான டீட்டெயில் எக்ஸ்பிளைன் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. மகளிர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்து சேவை, அனைத்து பேருந்துகளிலுமே இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வாக்குறுதி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா எந்த பஸ்ஸில் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். ஏசி பஸ்லையாக இருக்கட்டும், டவுன் பஸ்லையாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, இலவசமாகவே பேருந்தில் பயணம் செஞ்சுக்கிறதுனால இதில் உங்களுக்கு நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்குமே இலவச பேருந்து சேவை தான். நீங்கள் கிட்டத்தட்ட 1000 500 சொல்லிட்டு இனிமேல் வந்து செலவு செய்ய தேவையில்ல. டெய்லி நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி இந்த பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து பெண்களுக்காக, குறிப்பாக பெண்களுடைய ஓட்டுகளை வாங்குறதுக்காக இந்த ஸ்கீம் அறிவிச்சாங்க. அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே இதை வந்து அமல்படுத்த போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மே மாதத்திற்கான உரிமை தொகை ரூபாய் 1000 வருமா வராதான்னு சொல்லிட்டு மக்களுக்கு கேள்வியாக இருந்துச்சு. அதற்கான பதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைனாக சொல்லிட்டோம். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சற்று முன் அதற்கான குஷியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஆர்டிகல் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உரிமை தொகை 2500 ரூபாய் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்க போகிறாங்க, அதற்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்டேட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க, எந்த வகையான ரேஷன் அட்டைக்கெல்லாம் கிடைக்க போகுது, எப்போலேருந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா வரும். அதற்கான ஜிஓ பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விஜய் அவர்கள் அறிவித்த உடனே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டையினுடைய ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா தேவைப்படும், உங்களுடைய ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா தேவைப்படும், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதே மாதிரி உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம், ஸோ அதனுடைய அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இதை வந்து ஃப்ரண்ட் பேஜை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா தேவையான பட்சத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் எந்த ஃபோன் நம்பரை ஆதார் அட்டையிலையும் பேங்க் பாஸ்புக்லையும் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. ஏன்னா ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா கூட அந்த ஃபோன் நம்பருக்கே அனுப்பிச்சிருவாங்க. இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான இலவசங்கள் மற்றும் உதவித்தொகைகள் நலத்திட்டங்கள் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே.